எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல நான் படம் பார்த்துட்டேன். எனக்கு நான் இந்த இடத்துல நிக்கிறத ஒரு பெரிய பாக்கியமா பாக்குறேன். ராம் சார் என்னை கூப்பிட்டதை நான் ரொம்ப ரொம்ப பெரிய பாக்கியமா பாக்குறேன். ஏன்னா சார்ட்ட இன்னைக்கு கால் வரும்போது படம் பாருங்க அப்படின்னு சொல்லும் போது எனக்கு அதை விட பெரிய விஷயம் எதுவுமே இல்லை. ரொம்ப ரொம்ப நன்றி சார். நான் படம் பார்த்துட்டு முதல்ல அழகன் நான் படத்தை பத்தி பேசுற அளவுக்கு, சாரை பத்தி பேசுற அளவுக்கு எனக்கு வயசும் இல்லை, அனுபவமும் இல்லை. நான் இருந்தாலும் ஒரு ஃபேனா, சாரோட ஒரு ஃபேனா இந்த படத்தை பத்தி பேசணும்னு நினைக்கிறேன். நான் படம் பார்த்துட்டு ஒரு 15 நிமிஷத்துல அந்த படத்துக்கு உள்ள போயிட்டேன். சார், நான் எந்த படமுமே இந்த அளவுக்கு நான் சிரிச்சு பார்த்ததில்ல. உங்க படத்துல நான் அவ்வளவு சிரிச்சு பார்த்தேன், என்ஜாய் பண்ணி பார்த்தேன். இது உங்க படம் தானான்ற ஒரு கேள்விலாம் கொஞ்ச நேரத்துல வந்து போச்சு. ஏன்னா அவ்வளவு நல்லா இருந்துச்சு. அதே சமயம் அதுக்குள்ள இருக்க எமோஷன்ஸ் எல்லாமே அவ்வளோ கனெக்ட் ஆச்சு. அண்ட் சிவா சார் எக்ஸ்ட்ரானரியா இருந்துச்சு சார். எனக்கு நீங்க, நான் ரொம்ப நாளா உங்களை மிஸ் பண்ணிட்டே இருந்தேன் ஸ்கிரீன்ல. அகைன் இந்த படத்துல சில விஷயங்கள், குட்டி குட்டி விஷயங்கள் தான். அந்த எம்பரர் கேரக்டர்கிட்ட, சாரி மிஸ்டர் எம்பரர் அப்படின்லாம் சொல்லுவீங்க, அதெல்லாம் ரொம்ப சிரிச்சேன், அவ்வளவு என்ஜாய் பண்ணி பார்த்தேன். இந்த படத்துல உங்களுக்கும் அஞ்சலி மேம்குள்ள வர அந்த அந்த போர்ஷனா இருக்கட்டும், அதுக்கப்புறம் உங்க சன்னுக்கும் உங்களுக்குள்ள போர்ஷனா இருக்கட்டும், அவ்வளவு என்ஜாய் பண்ணி பார்த்தேன். படத்துல இருக்க அவ்வளவு அந்த வசனங்கள், இது எல்லாமே எனக்கு படம் முடியும் போது நான் ஷான் சார் சேர்ந்து பார்த்தோம். ரெண்டு பேருமே படத்தை பத்தி அவ்வளவு நேரம் பேசணும். ரொம்ப 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 பிடிச்சு பார்த்த ஒரு படம். பார்த்த உடனே நாங்க நிறைய பேர்கிட்ட ஆல்ரெடி என் ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்து எல்லாருக்குமே நான் அந்த படத்தை பத்தி ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். உங்க எல்லாருக்குமே, பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே சொல்றேன், தயவு செஞ்சு எல்லாரும் படத்துக்கு போய் பாருங்க. ரொம்ப ரொம்ப நல்ல படம். உங்க எல்லாருக்குமே கண்டிப்பா நீங்க தியேட்டர்ல என்ஜாய் பண்ற ஒரு படமா இருக்கும். அண்ட் சித்தார்த் சார் ஒரு சிங்கரா உங்களுக்கு ஒரு பெரிய ஃபேன். இந்த படத்துல அந்த பாட்டுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் உங்களுக்கு ஒரு தனி பிளேலிஸ்டே வச்சிருக்கேன், அதுல இந்த பாட்டு ஆட் ஆயிடுச்சு சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். எல்லாருக்கும் வணக்கம். நேத்து மட்டும் படம் பார்க்கல, இந்த படம் ரெடி ஆகிட்டு பார்த்துட்டு இருக்கோம். அப்போ இது எப்போ வரும், இவ்வளோ லைட் ஹார்ட்டடா, இவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லா, பயங்கர என்கேஜிங்கான ஒரு டிராவல் மூவி. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. டிராவல்னால எல்லாருக்கும் பிடிக்கும், அண்ணனுக்கு ஸ்பெஷலா பிடிக்கும் டிராவல். அதுல எல்லாத்தையும் நம்ம ஆடியன்ஸ் எல்லாத்தையும் அப்படியே கூட்டிட்டு போறாரு. அப்படி ரொம்ப நரேட்டிவா, விசுவலா எனக்கு அவ்வளோ ரொம்ப மாதிரி அதான் பறந்து போற மாதிரி தான் இருந்துச்சு. நான் எங்க எல்லாருக்கும் நான் படம் பார்த்துட்டு அன்னைக்கு நிறைய சொன்னேன். எனக்கு ரொம்ப எமோஷனல் ஆனது, சார் நீங்க நிறைய பேர் டான்ஸ் ஆடி இருக்கீங்க, ஆனா சார் அந்த டான்ஸ் அந்த சீன்ஸ் எங்களுக்கு முதல்ல நீங்க எப்பயுமே ஒரு தமிழ் படத்துல எல்லாத்துலயும் ஆடுற மாதிரி அதை அப்படியே காமெடியா ரசிச்சு பார்த்துக்கிட்டே இருந்தோம். அந்த சீன் முடியும் போது ஒரு மாதிரி மெல்ட் ஆகி ரொம்ப அழுது, தன் மகன் முன்னாடி நான் தோத்துறக்கூடாதுன்னு அந்த இது இருக்குல்ல சார், எனக்கு அது ரொம்ப ரொம்ப எனக்கு இனிமேல் உங்களை யாருமே நல்லா டான்ஸ் ஆடணும்னு சொல்லவே மாட்டாங்க சார். அது இல்ல சார், அது ஒரு பயங்கர எமோஷன் ஆச்சு. நான் அன்னைட்டு அதுதான் பர்டிகுலரா சொன்னேன். அப்புறம் டைலாக் எல்லாம் அவ்வளவு அழகா டெலிவரி ஆச்சு. ஒரு ஃபேமிலி எல்லாம் ஒன்னா இருந்தாதான் அது ஒரு குடும்ப படம் அப்படின்றது இல்லாம உங்களுக்கும் அவங்களுக்குமான அந்த போன் கால் டிஸ்கஷன் இருக்குல்ல சார், அது எப்படி நாங்களாம் அப்படிதான் ஃபேமிலி விட்டு வெளியே வந்திருக்கோம். அந்த படம் முடிஞ்சோடனையும் ராத்திரி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, இப்ப கூப்பிட்டா கண்டிப்பா திட்டுதான் விழுகும். நான் மிஸ் பண்ணி கூப்பிடுவேன், அவங்க தூக்கத்துல நினைச்சு பேசுவாங்க. ஆனா எனக்கு ரொம்ப உடனே கூப்பிடணும், என் பையனை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசை வந்துச்சு. ரொம்ப ரொம்ப நல்ல படம் சார். எல்லாருமே அவ்வளவு சூப்பரா பண்ணிருந்தீங்க. இந்த படத்துல வர ஸ்டேஞ்சஸ் எல்லாருமே அவ்வளவு பியூட்டிஃபுல்லா, அவ்வளவு அழகா அந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணி எல்லாமே எங்களுக்கு பயங்கர என்கேஜிங்கா என்துவா இருந்துச்சு. மியூசிக் பயங்கர சப்போர்ட் பண்ணிருக்கு. அது ரொம்ப ரொம்ப எல்லா இடத்துலயும் அந்த மியூசிக்கா ஒரு மாதிரி அது ஒரு மாதிரி பிளே அவேவா கூட்டி போகுது. அஞ்சலி மேம் அவங்க எடிட்ல பார்த்ததுல இருந்து எல்லாருமே நான் பேசியிருக்கேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எல்லாரும் பார்க்கற அவ்வளவு அழகா இருந்தீங்க, அவ்வளவு பீஸ்ஃபுல்லா இருந்துச்சு படம். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். ராம் சார் அவர் பறந்து போ படம் பத்தின எந்த ஒரு முன் தயாரிப்பும் இல்லாம நான் இந்த படத்தை பார்க்க போனேன். சார் கூப்பிட்டுருந்தாரு. பொதுவாக படம் பார்க்கும்போது நமக்கு பெரிய பிரச்சனை, நம்ம ஒரு ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்கிட்டு நம்ம நினைக்கிறதெல்லாம் படத்துல வரலையேன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு மாதிரி ஏமாற்றம் ஆயிடுவோம். அப்படியே தான் படம் பார்த்துருக்கோம். இது படத்துல மட்டும் இல்லை, லைஃப்லயும் எல்லா இடங்கள்லயும் எக்ஸ்பெக்டேஷன் எவ்வளவு தூரம் மேட்ச் ஆகுதுங்கிறத பொறுத்து தான் நமக்கு நிறையவே கிடைக்குது. நம்ம நினைக்கிற மாதிரி நடக்கலன்னா அங்க ஏமாற்றம் தான் நமக்கு கிடைக்குது. அப்படி இருக்கும்போது இந்த நகர நெருக்கடியான வாழ்க்கையிலேயே நமக்கு ஒரு மாதிரி கிட்டத்தட்ட டைம் லூப்ல மாத்தின மாதிரி தான் நம்ம லைஃப் போய்கிட்டு இருக்குது. அன்றாட நெருக்கடிக்குள்ள
சினிமாவுமே கிட்டத்தட்ட சினிமாவுக்குள்ள சொல்லப்படக்கூடிய கதைகளுமே ஒரு டைம் லூப்ல இருக்கிற மாதிரி அதையும் ஒரு எதிர்பார்ப்புக்குள்ளேயே தான் வட்டமடிச்சிட்டு இருக்கிற நேரத்துல சார் வந்து கதையினுடைய கருவையும் எதிர்பார்ப்புக்கு இருந்து விலகியும் அதை படமாக்கின முறையிலையும் எதிர்பார்ப்புல இருந்து விலகி பண்ணியிருக்காரு. இது ரெண்டுமே ஒரு சேர பார்க்க கிடைக்கும் பொழுது ரொம்ப ரொம்ப நிறைவா இருந்துச்சு. இதை வந்து இந்த ஃபீலை இந்த படம் பார்க்கும்போது உணர முடிகிறது மாதிரி தான் இருந்ததே தவிர இதை பத்தின எந்த யோசனையுமே என்கிட்ட படம் பார்க்கும்போது இல்லை. பார்த்து முடியும் போது நம்ம இந்த மாதிரி ஒரு படம் பார்த்துருக்கோம்னு அப்பதான் தெரியுது. நமக்கு ஒரு நாள் நமக்கு நடக்கக்கூடிய சம்பவத்தினுடைய இறுதியில நைட்டு நம்ம போகும்போது அந்த நாள்ல நடந்த சம்பவத்தெல்லாம் யோசிச்சு பார்ப்போம். நடக்கும்போது தெரியாது என்ன நடந்துச்சுன்னு. அது மாதிரி இந்த படம் பார்த்து முடியும் போது யோசிக்கிறது தெரியுது. நம்ம பார்த்தது வந்து ரொம்ப ரெகுலரான ஒரு படம் இல்லை, ரொம்ப எளிமையான கதை சொல்லல். ஆனா அந்த எளிமை ரொம்ப கஷ்டங்கிறது தெரிஞ்சுது. ஏன்னா இதை எடுக்கிறதுக்கு நமக்கு வந்து பயமா இருக்கும். நம்ம வந்து பொதுவாக சினிமாவில் டைரக்டர்ஸ் நாங்கள் வந்து ஒரே ஷாட்ல சொல்லலாம்னு கொஞ்சம் பயந்துருவோம். எதுக்கு ஒரு 4-5 ஷாட் சேஃப்டிக்கு எடுத்து வச்சுக்குவோம், பின்னாடி ஏதோ எடிட்ல கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் எளிமையான ஒரு படத்தையும் எடுத்திருக்காரு. ஆக்சுவலா சார்கிட்ட பேசும்போது சொன்னாரு இந்த எளிமை தான் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாரு. அப்பதான் புரிஞ்சு சினிமாக்குள்ள எளிமையை கொண்டு வரது வந்து ரொம்ப எளிமையான வேலை இல்லை அப்படின்னு. இந்த படம் வந்து கண்டிப்பா பாக்குறவங்களுக்கு அவ்வளவு நெருக்கமான படமா ஃபீல் ஆகும். குறிப்பா சிவா சார் அவர் வந்து அவர் ஒரு வளர்ந்த குழந்தையா தான் நான் அந்த படத்துல பார்ப்பேன். அவர் வந்து சின்ன பையன் கூட கொஞ்சம் முயற்சியா பேசுற அப்படி. ஆனா அவர் வந்து இப்படி ஒரு அப்பா நமக்கு இல்லையே, என்ன தப்பு செஞ்சாலும் சரி ஓகடா அப்படின்னு சொல்ற அப்பா, எந்த மாதிரியான நெருக்கடியான சூழ்நிலையும் புரிஞ்சுக்கிற ஒரு அப்பா, ரொம்ப ஜாலியான ஒரு அப்பா. அப்படிதான் நான் அவரை ரசிச்சுட்டு இருந்தேன். அவர் படம் முழுக்க பாத்தீங்கன்னா ஒருவேளை சிவா சார் அவர் வந்து அவருடைய குழந்தை அவருடைய குடும்பத்தில் இப்படிதான் இருப்பாரு போயிடுச்சு. எவ்வளவு நல்ல ஒரு மனிதர், எவ்வளவு நல்ல ஒரு அப்பா, எவ்வளவு நல்ல ஒரு கணவன் அப்படின்னு. ஏன்னா எல்லாரையும் புரிஞ்சுக்கிறவங்க. படத்துல நிறைய சிச்சுவேஷன்ல கூட எப்படி இருக்குன்னா, இப்ப நம்ம சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து 1 மினிட்டுக்கு யாராவது உங்களுக்கு அனுப்புறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை நீங்க அப்படியே பார்ப்பீங்க. ஒரு ரோடு சைடு இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஆக்சிடென்ட் ஆகணும்னு வச்சுக்கோங்க 1 மினிட்ல நமக்கு பெருத்த ஏமாற்றமா இருக்குது. நான் 1 நிமிஷம் வேஸ்ட் பண்ணிருக்கிறேன், ஒரு ஆக்சிடென்ட்டுமே நடக்கல, இதே எனக்கு அனுப்புறேன்னு சொல்லி அனுப்புனவங்களுக்கு நம்ம கோவப்படுவோம். ஜஸ்ட் ஒரு ரோடு சும்மா பாரு, யாராவது நடந்து போனான்னு பார்த்தியா அப்படின்னா நான் ஆக்சிடென்ட்ல எதிர்பார்த்துட்டு இருந்தாலும் எனக்கு தோணும். அப்ப என்னோட 1 நிமிஷத்துக்கு எனக்கு வந்து ஒரு பெரிய ஆக்சிடென்ட் சீக்வன்ஸ் தேவைப்படுது அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்லயே. அது மாதிரி இந்த படத்துலமே பல காட்சிகள் வரும். நம்ம மனசு முழுக்க ஆக்சிடென்ட் ஆகுமா, ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுதுன்னு தோணும். அப்ப ராம் சார் வந்து செல்லமா அப்படிலாம் ஒன்றும் நடக்காது, நம்ம இதே படுத்துட்டாரு அப்படின்னு நம்ம பக்கத்துல சொல்ற மாதிரி எனக்கு இந்த படம் முழுக்கவே இருந்துச்சு. அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா ஒரு மூத்த கலைஞர், ஒரு சமரசமற்ற ஒரு படைப்பாளி, அவரால் வந்து வீரியமான அரசியலும் பேச முடியும், ஆழமான காதலையும் பேச முடியும். நம்ம சமகாலத்தில் நம்ம கூட இருக்கக்கூடிய நல்ல படித்த ரொம்ப முற்போக்கான எந்த கருத்தையும் வந்து துணிச்சல பேசக்கூடிய ஒரு படைப்பாளி தான் சார். ஸோ அப்பேற்பட்ட ஒரு படைப்பாளிகிட்ட இருந்து ஒரு படம் எந்த மாதிரி வந்திருக்குது, அந்த படங்களுக்கு எளிமை எந்த அளவுக்கு வந்து நம்மளை வந்து ரொம்ப நம்மளை ஆட்கொண்டு கூட்டு போகுது. இளைய தலைமுறைக்கு சார் வந்து ஒரு பாடம் எடுத்த மாதிரி தான் நம்ம படத்தை பார்க்குறோம். ரொம்ப ப்ரெஷர் பண்ணிக்காதுங்க, வாழ்க்கையை வந்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணுங்கன்னு அவர் சொல்லி அனுப்புற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. இந்த படம் பார்த்து முடிச்சோன்னா நான் கொஞ்சம் அப்படியே யோசிச்சுட்டே தான் போனேன். சரி ஓகே, நம்மள வந்து கொஞ்சம் நெருக்கடி விட்டு விலகி கொஞ்சம் குழந்தைங்கள கூட்டிட்டு நம்ம ஒரு சின்ன அவுட்டிங் போவோம், சார் சொன்ன மாதிரி ரோட் ட்ரிப் மாதிரி ஒன்று போவோங்கிற எண்ணம் எனக்கு ஏற்பட்டுச்சு. நிச்சயமா அது இந்த படத்தினுடைய வெற்றியாக தான் பார்க்குறேன். இது படம் பார்க்குற தமிழக மக்களுக்கும் தோணும், எல்லாருக்கும் இந்த படம் ஈர்க்கும் விதமா அமையும். படத்தில் நடிச்சிருந்த அந்த சிறுவன் அஞ்சலி மேடம் அவங்களாகட்டும் எல்லாமே சர்ப்ரைசிங்கான கேரக்டர். ரொம்ப அழகான பொண்ணு படத்துல வந்து அது ஹீரோயினா தான் இருக்குன்னு நம்ம நம்பிட்டு இருப்போம். ஆனா அழகான பொண்ணு ஹீரோயினா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவங்க ஒரு நல்ல நம்பியா கூட இருக்கலாங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. படத்துல எடுத்துக்கிறது நிறைய இருக்கு, நீங்க நிறைய விஷயங்கள் எடுத்துக்கிறீங்க, நிறைய வசனங்கள், நிறைய காட்சிகள், நிறைய விஷயங்களை பேசாமலே உணர்த்தினதுன்னு எக்கச்சக்கமான விஷயங்கள் ஒளிஞ்சிருக்கு. படம் வந்து ஒரு ஜாலியா இருக்கும். படம் பார்த்து எல்லாருக்கும் படம் பார்த்ததுக்கு நம்மளா பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ இந்த விழாவுக்கு என்னை அழைச்சதுக்கு ராம் சாருக்கும் நன்றி, மாரி செல்வராஜ் அவருக்கும் நன்றி, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள். ஸோ ஆக்சுவலாக நேற்று பறந்து போ படம் பார்க்க வாய்ப்பு கிடைச்சது. எனக்கு ஆக்சுவலாக
படம் பார்க்க கூப்பிட்டாங்க. ராம் சாரோட படம் அப்படின்றதுனால பயங்கர எக்ஸைட்மெண்ட்ல போய் இது பண்ணிட்டேன். ஆனா ஆடியோ லான்ச் கூப்பிடுவாங்க பேச சொல்றது அப்படிங்கிறது கொஞ்சம் அன்எக்ஸ்பெக்டடா இருக்கு. அது உட்காந்துருக்கும் போது என்ன ஷேர் பண்றது அப்படிங்கிற மாதிரியே தான் மைண்ட் ஒரு இதா இருந்தது. பட் ஸ்டில் ராம் சார் பத்தி சொல்றது அப்படிங்கிறது எனக்கு 2 மொமெண்ட். படத்தை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நான் ரஞ்சித் அவரோட அசோசியேட். ரஞ்சித்க்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம் அப்படிங்கிறது வந்து பராசக்தியும் கற்றது தமிழ் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்குட் இருந்த டைம்லயே அதுதான் வந்து மோஸ்ட் ஃபேவரட் ஃபிலிம் அப்படின்ற மாதிரி ரஞ்சித் எழுதியிருப்பாரு. எனக்கு அப்போ கற்றது தமிழ் திரும்ப திரும்ப பார்ப்பேன், என்னால ரிலேட் பண்ணிக்க முடியல. லேட்டரா தான் அந்த படத்தோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் தொடர்ந்து அவரோட எல்லா பிலிம்ஸுமே வந்து நான் என்ன மாதிரியான கமெண்ட் இருந்தாலும் நான் ஃபர்ஸ்ட் அதை போய் பார்த்துருவோம். அதே மாதிரி அந்த ஃபிலிம் வரதுக்கு முன்னாடி வந்ததுக்கு அப்புறம் அவரோட எல்லா இன்டர்வியூஸுமே நான் வந்து கவனிச்சு ரொம்ப சில ஃபில்ம் மேக்கர்ஸ் தான் நம்ம அவ்வளோ கீனா அவங்க ஃபிலிம்ஸ் பத்தி என்ன சொல்றாங்க, எது வந்து டிரைவ் பண்ணுது இந்த பர்டிகுலர் ஃபிலிம்ஸ் எடுக்கிறதுக்கு அப்படிங்கிற ஒரு இதனாலே ரொம்ப கவனிச்சு பார்த்துட்டு இருப்பேன். எனக்கு பர்சனலா ஒரு மொமெண்ட் வந்து அவரோட தங்கமங்கள் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அப்ப எனக்கு கல்யாணம் புதுசு நானும் என்னோட ஒய்ஃபும் போய் அந்த படம் பார்க்குறோம். ஆனந்த யாழை பாட்டு வந்து ஸ்டார்ட் ஆகுது. அந்த பாட்டு மியூசிக் அந்த லேண்ட்ஸ்கேப்ல அப்பா பொண்ணு அந்த பாட்டு ஸ்டார்ட் ஆகும்போது நேச்சுரலா நான் என்னோட ஒய்ஃபோட கையை பிடிச்சி ஹோல்ட் பண்றேன். அவளும் வந்து ஸ்மைலோட நான் திரும்பி பாக்குற ஒரு மொமெண்ட். ரொம்ப ரேரா ரெகுலரா பிலிம் ஒன்னா போயிடுவோம் நாங்க. ஆனா ரொம்ப ரேரான சில பிலிம்ஸ்ல தான் வந்து அந்த பார்ட்டிசிபென்ட் இம்மிடியட்டா அந்த மொமெண்ட்லயே வந்து அந்த படம் என்ன ஒரு இமோஷனை கிரியேட் பண்ணுதோ அதை நமக்கும் கிரியேட் ஆகுற விஷயம் வந்து நடக்கிறது. அது எனக்கு நிகழ்ந்து ரொம்ப சில படங்கள்ல அந்த மொமெண்ட் என்னால எப்பயுமே மறக்க முடியாது. ராம் சார்னா எனக்கு அந்த மொமெண்ட் அப்படிங்கிறது எப்பயுமே மைண்ட்ல இருந்துட்டே இருக்கும். நான் இந்த மாதிரி வைஃப்ட சொல்லிட்டு இருக்கும்போது வந்து அவளும் அதே மொமெண்ட்டை வந்து ரொம்ப ஞாபகமா வந்து நான் நூத்துக்கணக்கான டைம் அந்த பாட்டை திரும்ப திரும்ப வரிகளுக்காக, இசைக்காக, அதை பிக்சரைஸ் பண்ண விதத்துக்காக, ஈவன் மாறி ஒரு டைம் பரியரும் பெருமாள் முடிச்சப்ப அந்த பாட்டு எடுக்கிறதுக்கு அவங்களோட ஜேர்னி எவ்வளவு டைம் எடுத்து அங்க போனாங்க அதை பத்தி எல்லாம் அவர் பேசிட்டு இருக்கும்போது வந்து எனக்கு ஹையஸ்ட் ரெஸ்பெக்ட் எப்பயுமே அவர் மேல இருக்கும். ஸோ பறந்து போ பாக்குறதுக்கு முன்னாடியுமே அவரோட இன்டர்வியூஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது வந்து ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த ஜாப்பனீஸ் ஒரு நாவல் டோட்டோசான் அப்படிங்கிற ஒரு நாவல் நான் 2-3 டைம் படிச்சிருக்கேன் வேற வேற டைம் பீரியட்ல. அந்த நாவல் பத்தி அவர் சொல்லிட்டு இருந்தாரு. அந்த நாவல்ல ஒரு இடம் வரும் என்னன்னா, ஒரு குட்டி பொண்ணு, ஒரு 5 வயசு பொண்ணு, அவளோட ஸ்கூல்ல பண்ற நாட்டியான விஷயங்களால அவளை வந்து ஸ்கூல்ல விட்டு நிறுத்திக்கிட்டே இருப்பாங்க. அம்மா கடைசியா எங்கேயாவது இவளை சேர்த்தாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு 5 வயசு பொண்ணு கூட்டிட்டு அவங்க அம்மா கடைசியா ஒரு ஸ்கூலுக்கு போறாங்க. அப்ப அந்த பொண்ணு சொல்லுவா, அவங்க அந்த நாவல் எழுதுனது அவங்களோட 50வது வயசுல எழுதியிருப்பாங்க. பட் அவங்களோட 5 வயசுல அவங்களுக்கு அவங்க ஹெட் மாஸ்டருக்குமான இன்டராக்ஷன் அவ மென்ஷன் பண்ணுவா. நான் அந்த ஸ்கூலுக்கு போகும்போது அந்த ஹெட் மாஸ்டரை பார்த்தேன். என்னோட வாழ்க்கையில முதலும் கடைசியுமா என்கிட்ட வந்து 3 மணி நேரம் தொடர்ந்து நான் என்ன பேசணுன்றது எனக்கு ஞாபகமே இல்லை. 3 மணி நேரம் நான் பேசுறத கேட்டாரு. நான் 5 வயசு பொண்ணு, அவருக்கு 55 வயசு இருக்கும். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அப்படி ஒரு மனிதர். அதுக்கப்புறம் அந்த ஸ்கூல் தான் என்னோட ஸ்கூல் அப்படின்னு நான் டிசைட் பண்ணி அந்த ஸ்கூல்ல இருந்து நான் படிச்சேன் அப்படிங்கிறத பத்தி அந்த நாவலுமே அந்த ஸ்கூலோட ஒரு 1 இயர் டைம் பீரியட் தான் அந்த நாவல். அதை பத்தி இவர் மென்ஷன் பண்ணப்போ வந்து எனக்கு ரொம்ப இதா இருந்தது. ஆக்சுவலா இந்த மொமெண்ட் தான் இந்த படத்தோட மையமாவுமே நான் பாக்குறேன். என்னன்னா அவங்க அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு ஹெட் மாஸ்டர் இருந்த மாதிரி இங்க வந்து அந்த பையன் தான் அந்த உணர்வுகளோட அதை வந்து தன்னோட குடும்பத்துல இருக்க மற்றவங்களுக்கும் அப்பாக்காவும் சொசைட்டிக்குமே ஆஸ் அ ஆடியன்ஸா நமக்குமே அந்த எமோஷன் தான் அந்த பையன் கடத்துறான். ஸோ எனக்கு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபில்மா தான் நான் பாக்குறேன் கம்பேர்ட் டு எனி அதர் ஃபில்ம். என்ன கான்டெக்ட்லனா ரொம்ப இவ்வளோ டீப்பா ரொம்ப சிக்னிஃபிகண்டான ஒரு விஷயத்த ரொம்ப காமிக்கல் சென்ஸ்ல பியூட்டிஃபுல்லா லைட் ஹார்ட்டடா ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. நிச்சயமா இந்த படம் வந்து பினான்சியலாவுமே ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான ஃபில்மா மாறணும் அப்படிங்கிறது நான் ரொம்ப விருப்பப்படுறேன். ஏன்னா இட்ஸ் நாட் அபவுட் மணி, ப்ரொடியூசர் ஏர்ன் பண்றது அப்படிங்கிறது அஃப்கோர்ஸ் அது இம்பார்ட்டன்ட். அதை தாண்டி அவ்வளவு நம்பர் ஆஃப் பீப்புள் இந்த ஃபில்மை பார்க்கணும், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா நான் நினைக்கிறேன். மகிழ்ச்சி சார், நன்றி நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். எஸ், எல்லாருக்கும் வணக்கம். ராம் சார் ஃபர்ஸ்ட் என்ன இங்க வர வச்சதுக்கு ரொம்ப சந்தோஷம். அது மட்டும் இல்லாம படம் காமிச்சிங்க பார்த்தோம். ஆக்சுவலா எனக்கு ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட நிறைய பழகணும்னு ஆசையா இருக்கு சார். எப்படி இந்த மாதிரியான கதாபாத்திரங்கள், இது மாதிரியான கதை, இதை எப்படி தேர்ந்தெடுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. அவ்வளோ அதாவது சொல்றதுக்கு ரொம்ப தைரியம் வேணும் நிறைய விஷயங்கள். ஒரு அப்பா பையன் அவங்களோட டிராவல்,
அதுல எந்த ஒரு ஒளிமுறையும் இல்லாம அவ்வளவு நேர்மையா கதை சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பிளஸ் சிவா பிரதர் உங்களோடது சீரியஸான சீன்ல கூட சிரிப்பு வர வச்சிருந்தீங்க, அது ரொம்ப நல்லா இருந்தது. அஞ்சலி மேம் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தீங்க, சின்ன ரோலா இருந்தாலும் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தீங்க. அகைன் திரும்பவும் நான் ராம் சார்ட்டே வரேன். ஒரு விஷயமும் நம்ம அந்த படம் பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு நான் இதுக்கு முன்னால ராம் சார் படம் பார்க்கும் போதெல்லாம் ஒரு டார்க் இது இருக்கும் கண்டிப்பா அதுல. ஆனா இந்த படத்தை எப்படி நான் அவர்கிட்ட பார்த்தோன்னே சொன்னேன், சார் எல்லாத்துலயுமே ஒரு எக்ஸ்ட்ரீம் இருக்கும் உங்களோடதுல, இது வேற மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீமா இருந்தது, ரொம்ப சூப்பரா இருந்தது சார், ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது எனக்கு. இதை எப்படி யோசிச்சீங்கன்னு நான் உங்ககிட்ட கேட்டேன். உண்மையாக சூப்பரான ஒரு படம் சார். படத்தை பத்தி எல்லாருமே நிறைய சொல்லிட்டாங்க, ரொம்ப நல்லா இருக்கு. போய் பாருங்க, தியேட்டர்ல போய் பாருங்க. சந்தோஷம். தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ராம் சார் இந்த ஈவெண்ட் கூப்பிட்டுருந்தீங்க, கூடும்போது ரொம்ப ஸ்வீட்டா கூப்பிட்டாரு. அது மாதிரி வந்து சும்மா வராதிங்க, வந்து எல்லா வேலையும் நீங்க தான் பண்ண அப்படின்னு. அதுக்காக ஒரு 3 பேர் கூப்பிட்டு வந்துருக்கேன் சார், ஆனா வேலையை அவர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சன் ராம் சார். லைக் எனக்கு ஆஸ் அ ஃபில்ம் மேக்கராகவும் சரி, ஆஸ் அ பர்சனாகவும் சரி, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. எஸ்பெஷலி ஆஸ் அ ஃபில்ம் மேக்கராக வந்து நிறைய பேர் நம்மளுக்கு இன்ஸ்பிரேஷன் இருப்பாங்க, நிறைய லெஜெண்டரி டிரெக்டர்ஸ் இருக்காங்க. அவங்களெல்லாம் நான் நேம்ஸ் எல்லாம் சொல்றேன். அவங்கெல்லாம் கூட சில காம்ப்ரமைசஸ் அவங்க படங்கள்ல ஏதோ ஒரு இடத்துல சின்ன சின்ன விஷயங்கள் கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ்க்காகியோ ஆர்டிஸ்ட்காகியோ பண்ணி நான் பார்த்துருக்கேன். பட் ராம் சார் படங்கள்ல என்னைக்குமே அவர் அதை பண்ணதில்லை. அவரோட கன்விக்ஷன் வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கும். இந்த படம் நான் இன்னும் பார்க்கல, சார் கூப்பிட்டப்ப நான் ஊர்ல இல்லை. இந்த படம் ரொம்ப அவரோட இருக்க இந்த படத்தை பார்க்கறதுக்கு. சார் ஐம் வெயிட்டிங் சார். அண்ட் எனக்கு வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் ஃபேன் பயங்கரமா, அதுக்கப்புறம் அகில உலக சூப்பர் ஸ்டார் ஃபேன். சார் நான் காலேஜ் படிக்கும் போது நீங்க சீஃப் கெஸ்டா வந்திருக்கீங்க, ஓடி பிடிச்சி வந்து உங்களோட போட்டோ எடுத்து அந்த போட்டோல வந்து அகில உலக சூப்பர் ஸ்டார்னு கேப்ஷன் போட்டு அது இன்ஸ்டா இப்ப இல்ல நினைக்கிறேன், ஏதோ ஒரு இதுல சோஷியல் மீடியால ஸ்டோரியா வச்சேன் நான். ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இந்த படத்துல இப்ப எல்லாரோட பில்டப் பயங்கரமா கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பா அது எல்லாருமே ஒரு சொல்றாங்க, அது ஒரு பயங்கரமா இருக்கும்னு எனக்கு ஃபீல் ஆகுது சார். ஸோ ஃபர்ஸ்ட் டே பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்றேன். அண்ட் எல்லாருமே ரொம்ப தேங்க்ஸ், எல்லாருமே சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங் சார். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். பொதுவாகவே மேடைகள் வந்து பயமுறுத்தும், இதுல இன்னும் சான்றோர் மேடை வந்து இன்னும் பயங்கரமா பயமுறுத்தும். எல்லாருமே சான்றோர்கள் இவங்க மேடை பேசுறதுக்கே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. பறந்துப்போ பத்தி எல்லாருமே நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணாங்க. எனக்கும் என் மனைவிக்கும் பறந்துப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, ராம் சார் படத்தை பார்க்க போறோம் அப்படின்னாலே ஒரு மனசுக்குள்ள வந்து ஒரு தைரியத்தை வர வச்சுக்கணும். எப்படியும் இன்னைக்கு வந்து பயங்கரமா கஷ்டப்பட போறோம், பயங்கரமா அழ போறேன்னு மனைவி கிட்ட சொல்லிட்டு போறேன், இந்த பாரு சார் படம் பார்க்க போறேன், வரும்போது நான் சோகமா இருந்தாலோ இல்ல 2 நாளைக்கு நான் யாருக்கிட்டையும் பேசாம இருந்தாலும் அதுக்கு காரணம் உன்னோடப்பட்ட சண்டை கிடையாது, ராம் சார் படத்தை நான் பார்க்க போறேன் இப்படிங்கிற ஒரு மனசுல ஒரு தைரியத்தை வர வச்சுட்டு தான் போனேன். ஆனா சார் என்னை ஏமாத்திட்டாரு. ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் சிரிச்சுக்கிட்டே இருந்தேன் இந்த படத்துல. பொதுவாகவே ப்ரிவியூஸ் மேல வந்து ஒரு இது இருக்கும், ப்ரிவியூல எல்லாம் யாரும் சிரிக்க மாட்டாங்கப்பா, அப்படியே அமைதியா படம் பார்ப்பாங்க அப்படின்னு. ஆனா முறையா ஒரு ப்ரிவியூ வந்து தியேட்டர் மாதிரி, எப்படி ரோகிணி தியேட்டர்ல ஒரு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ப்ரிவியூ ஷோ வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். பயங்கரமா என்ஜாய் பண்ணேன் இந்த படத்தை. இந்த படத்தை வந்து ரொம்ப சிம்பிளா அப்படி சொல்லணும்னா, ராம் சாரும் மாரி சாரும் விகடன் ஆடியோ லான்ச்ல ஒரு விஷயத்த பேசியிருந்தாங்க. அவரோட மகன் ஜப்பான்ல நடந்த கதையை வந்து மாரி சார் சொல்லிட்டு அது கடைசியா சொல்லும் போது ஒரு விஷயம் சொன்னாரு. இப்போ உன்னோட படங்கள்லாம் மாறும், உலகத்து மேல உனக்கு இருக்க பார்வை அன்பும் வந்து அதிகமா வெளிப்படணும். இந்த படம் பார்க்கும்போது ராம் சார் இந்த சமுதாயத்து மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறாருன்றது வந்து அவ்வளவு அழகா இந்த படத்தின் மூலமா வெளிப்பட்டுச்சு. ஆனா இதை பார்த்துட்டு எந்த தைரியத்தோடையும் போய் சமுதாயம் இவ்வளவு நல்லா உங்களை ட்ரீட் பண்ணணும்னு மட்டும் போயிடாதீங்க. எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு ரியலிஸ்டிக் ஃபிக்ஷனல் ஸ்டோரிங்கிற மாதிரி தான் நான் யோசிக்கிறேன். ஏன்னா இவ்வளவு அன்பான மனிதர்கள் இருப்பாங்களா அப்படிங்கறதே பெரிய சந்தேகமா தான் இருக்கு சார். பட் கண்டிப்பா பார்வை மாறும் சார், நீங்க சொல்ற மாதிரி சார் சொல்ற மாதிரி மாறலாம். முக்கியமா ஒருத்தரை பத்தி சொல்லி ஆகணும், அகில உலக சூப்பர் ஸ்டார். ஏன்னா நீங்க யாரோட ஃபேனாவனா இருக்கலாம், அது தனி. நீங்க எல்லாருமே காமனா சிவா அவரோட ஃபேன் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா இந்த படம் மூலமா நீங்க தெரிஞ்சுப்பீங்க. ஒரு மனுஷன் ஒரு லென்த்தி டைலாக் பேசி சிரிக்க வைக்கலாம், என்னென்ன பண்ணி சிரிக்க வைக்கலாம். அவர் வந்து
தேங்க்யூ ராம்பே அப்படின்னு சொல்லும் போதே நமக்கு பயங்கரமா சிரிப்பு வருது. அவ்வளவு அழகா அவ்வளவு கியூட்டா வந்து அவர் நடிச்சிருக்கிறாரு. இந்த படத்துல நடிச்ச எல்லாருமே, அவங்க கிரேஸ் மேம்லாம் வந்து கும்பலிங்கி நைட்ஸ்ல வந்து அவங்களுக்கு இருந்த அந்த அழகான ஒரு இன்னசென்ஸும் இந்த படத்துல வந்து அவ்வளவு அழகா அந்த ஸ்கிரீன்ல வந்து இருந்தாங்க. ரெண்டு பேரும் பார்க்கும் போதே இருந்தது. இன்னொரு மிகப்பெரிய ஒரு பயத்தை வந்து ராம் சார் ஏற்படுத்திட்டாரு. எனக்கு பையன் இருக்கா, 2.5 வயசு. ஒருவேளை 8 வயசு ஆனா நம்ம போய் இதான் பண்ணுவானோ, இப்பவே ஓடுறதுக்கு தயாராகிக்கணும், பிசியோ கிட்ட எல்லாம் போய் முட்டியெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. இந்த படம் பார்த்ததுல இருந்தே நான் எல்லாருக்கும் போன் பண்ணி, டேய் உனக்கு ஆம்பளை பையன் தானே, போய் படத்தை பாரு அப்படின்னு. திடீர்னு வந்து எனக்கு பொம்பளை பிள்ளைங்க பரவாயில்லடா, போய் பாடுறா, இந்த படம் எல்லா பேரண்ட்ஸும் கண்டிப்பா பார்க்க வேண்டிய ஒரு படம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அஞ்சலி மேம் அவங்க நடிச்சதை விட ஸ்கிரீன்ல வந்து எல்லாருக்குமே இருக்கும், இங்க இருக்கிற எல்லாருக்குமே ஒரு பள்ளி தோழி வந்து ஒரு ஏஞ்சல் மாதிரி இருப்பாங்க. அந்த மாதிரி அந்த ஏஞ்சல்களை ரிஃப்ளெக்ட் பண்ற ஒருத்தங்களா ரொம்ப அழகா இருந்தாங்க. அவரு சாரை பார்த்து கத்துக்கணும், எல்லாம் ஒரு கிரஷோட ஹஸ்பண்ட் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது வந்து. இன்னொரு விஷயமும் இருக்கு, அவரு சிவா சார் மாதிரி நீங்க போய் கிரஷ் கிட்ட டிக்னிஃபைடா நடந்துக்கிட்டீங்கன்னா அந்த மாதிரி அவர் நடந்துப்பாரு அப்படிங்கிறது தான். இந்த படத்துல சூப்பர் ஸ்டார் அப்படின்னா அந்த குட்டி பையன் அவ்வளவு அழகா வந்து நடிச்சிருந்தான். பயங்கரமா ஆச்சரியப்படுத்துறான். நம்மளாம் கேமராவை பார்த்தா பயப்படுவோம், ஒரு டைலாக் சொல்றதுக்கு இது பண்ணுவோம், இவ்வளவு வயசு ஆகியும். ஆனா அந்த சின்ன வயசுல வந்து எந்த வித பயமே இல்லாம தன்னை அழகா அந்த இடத்துல பொறுத்துக்கிட்டதா இருக்கட்டும். இந்த படம் வந்து கிட்டத்தட்ட நம்ம கோடம்பாக்கத்தோட ஒரு லாலா லேண்ட் மாதிரி தான், மியூசிக்கலா போயிட்டே இருக்கு, அவ்வளவு அழகா இருக்கும். எல்லா கவலைகளையும் மறந்து இந்த படத்தை கண்டிப்பா பாருங்க. ராம் சார் நம்ம தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிக்கும் சரி, மக்களுக்கும் சரி, நிறைய விஷயங்கள் எடுத்துட்டு வந்து கொடுத்திருக்காரு. குளோபலைசேஷன் பத்தி பேசியிருக்காரு, நிறைய விஷயங்களை பத்தி பேசியிருக்காரு. ஆனா திரும்ப நம்ம அவருக்கு எதுவுமே கொடுத்தது இல்ல. ஒன்னே ஒண்ணு மட்டும் கொடுப்போம், இந்த படம் மூலமா அவருக்கு ஒரு மிகப்பெரிய தியேட்டருக்கு லீட்டு கொடுப்போம் அப்படிங்கறத வந்து நம்ம எல்லாருமே இந்த இடத்துல விரும்புவோம். நம்ம எல்லாரோட பொறுப்பு இந்த படத்தை கொண்டு போய் மக்கள் கிட்ட சேர்க்கறது. கண்டிப்பா இது தியேட்டருக்கு லீட்டா இந்த இடத்துல ஒரு வெற்றி விழாவா வந்துச்சுன்னா என்னை விட சந்தோஷப்படுற ஆள் யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. நான் வந்து 2 பேரை வந்து மென்ஷன் பண்ணலாம்னு நினைச்சேன், பேசும்போது விட்டுட்டேன். ஒருத்தவங்க வந்து கிரேஸ் ஆண்டனி, அவங்க மேடம் வந்து ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்கீங்க. அதாவது படத்துல அவருக்கு மனைவியா நடிச்சிருந்தாலும் நிஜ வாழ்க்கையிலேயே இப்படி ஒரு மனைவி இருந்தாலும் அவரோட வாழ முடியுங்கிற மாதிரி ஒரு மனைவியா இருந்தது. அவ்வளவு தூரம் வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு அவர் மறைக்கிற உண்மைகளை தெரிஞ்சுக்கிற, மறைச்சாலும் தெரிய வைக்கிற மாதிரி அளவுக்கு பொய் சொல்லக்கூடிய ரொம்ப ஒரு எளிமையான ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த பணிபுரியும் ஒரு பெண்ணா, வாழ்க்கை நெருக்கடியை அனுபவிக்கிற ஒரு பெண்ணா எனக்கு வந்து பார்க்கையில ரொம்ப ஒரு உயர்வா இருந்துச்சு. ஒரு கதாபாத்திரத்தை இவ்வளவு உயர்வா சார் எழுதுனதும் அதை அவ்வளவா அற்புதமா நடிச்சிருந்ததும் பார்க்க எனக்கு உங்க கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் இந்த படத்தினுடைய பாடல்கள் பண்ணிருக்கக்கூடிய சந்தோஷ் தயாநிதி, அவர் எனக்கு நல்ல பழக்கம். அவர் கிட்டத்தட்ட இந்த படத்துக்கு ஒரு டிஜே மாதிரி இருந்திருக்காரு. சிச்சுவேஷனை பார்த்துட்டு டிஜே மாதிரி பாட்டு போட்டு விட்டுறாரு. அந்த ஒவ்வொரு பாட்டுமே வந்து எப்படி டிஜே வந்து அந்த சிச்சுவேஷனை கலாய்ப்பாரோ கிட்டத்தட்ட அதே மாதிரி படத்துல வந்து பிளே பண்ணிக்கிட்டே இருக்காரு பாட்டை. அந்த ஒவ்வொரு பாட்டுமே நமக்கு வந்து படத்துல சொல்லாம விட்ட வசனங்களும் பேசாம விட்ட உணர்வுகளையும் அந்த பாட்டு வந்து படம் பூரா சொல்லிக்கிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட அந்த பாடல்களை மொத்தமா சேர்த்துனா இது வந்து ஒரு மியூசிக்கல் சப்ஜெக்ட் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா பாட்டு ஒவ்வொன்றும் வந்து படத்துல இன்னொரு இடத்துக்கு நகர்த்திட்டு போகுது ரொம்ப ஜாலியா. சில சமயம் அது ராம் சாருடைய குரலா, சில சமயம் அது அந்த சிறுவனுடைய குரலா, சில சமயம் அது சிவசாருடைய குரலா, எல்லாரோட குரலாகவும் வந்து ரொம்ப குதூகலப்படுத்துது. ஸோ அந்த வகையில் பாடல்கள் எல்லாமே படம் பார்க்கல உங்களுக்கு ரொம்ப அட்டகாசமா உங்களை மகிழ்விக்குன்னு நம்புறேன். நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப அழகா உங்களுடைய மனசுக்கு பட்டதை ஷேர் பண்ணீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.